கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனருளி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே 3 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் அதிகாலை வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள இணைந்திருங்கள். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 55 முதல் 59 ஆகிய வசனங்கள். மகா ஆழமான கிடங்கிலிருந்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டேன். என் சத்தத்தை கேட்டீர். என் பெருமூச்சுக்கும் என் கூப்பிடுதலுக்கும் உமது செவியை அடைத்து கொள்ளாதேயும். நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்றீர். ஆண்டவரே, என் ஆத்துமாவின் வழக்கை நடத்தினீர். என் பிராணனை மீட்டு கொண்டீர். கர்த்தாவே, எனக்கு உண்டான அநியாயத்தை கண்டீர். என் நியாயத்தை தீரும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மகா ஆழமான கிடங்கிலிருந்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டேன். அதிகாலை வேளையிலே நம்ம அந்த வேதபதியை தியானிக்கும் போது நம்ம எந்த சூழ்நிலை இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். சில குடும்பத்திலே மகா ஆழமான கிடங்கிலிருந்து கூப்பிட்டு இருப்பாங்க. அது பலவிதமான பிரச்சனையா இருக்கலாம். இதயத்துக்குள்ளே பலவிதமான கசப்பான காரியமா இருக்கலாம். இருதயம் ஃபுல்லா சில குடும்பத்தில் வேதனையினால நிரம்பியிருக்கும். குடும்பத்தில் உள்ள சூழ்நிலையா இருக்கும். வேலை செய்கிற இடத்துல பிரச்சனையா இருக்கும். வாழ்க்கையில் உள்ள போராட்டமா இருக்கும். கடன் பிரச்சனையா இருக்கும். எத்தனையோ காரியங்கள் நம்ம சொல்ல முடியும். மகா கிடங்கிலிருந்து ஆழமான கிடங்கு அப்படிங்கிறார். சில குடும்பத்துலலாம் ஆழமான இடத்துல கிடப்பாங்க, வெளியே தெரியாது. வெளியில பார்த்தா சிரிச்சு சந்தோஷமா பேசுவோம். எங்களுக்கு என்ன, நாங்க நல்லதா இருக்கோம், எங்க வாழ்க்கை தேவன் நல்லா வச்சிருக்காரு அப்படிம்பாங்க. ஆனா அவங்க இருதயமே சாட்சி சொல்லும். சில குடும்பத்திலே கடன் 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 கடன். மகா ஆழமான கிடங்கிலிருந்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டேன். வேற வழியே இல்லைன்னா என்ன செய்வாங்க? தேவன்கிட்ட தான் கேட்பாங்க. அவரை தான் கூப்பிடுவாங்க. மனுஷனை நம்பி பார்ப்பாங்க. கணவரை நம்பி பார்ப்பாங்க. பிள்ளைகளை நம்பி பார்ப்பாங்க. சொந்தக்காரங்களை நம்பி பார்ப்பாங்க. ஃப்ரெண்டை நம்பி பார்ப்பாங்க. கூடையே இருப்பாங்க, அவங்கள நம்பி பார்ப்பாங்க. ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இதெல்லாம் பத்தாது. அதுக்கப்புறம் மகா ஆழமான கிடங்கிலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, நம்பிக்கையோடு கூப்பிட்டு. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அது வீடு கட்டுற காரியமா இருக்கலாம், திருமண காரியமா இருக்கலாம், பிள்ளை காரியமா இருக்கலாம், கற்பதனி காரியமா இருக்கலாம், வேலையில் உள்ள பிரச்சனையா இருக்கலாம். எந்த காரியமா இருந்தாலும் சரி, அதிகால வேளையிலே தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து அவரை நோக்கி நாம் கூப்பிடும் போது நம்ம பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டாகும். நிறைய குடும்பத்துல சாட்சிகள் வந்துட்டு இருக்கு. தேவனோட நாமம் மகிமைப்பட்டு கொண்டிருக்கு. காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே கையில பைபிள் எடுத்து வாசிங்க. செல்போன்லாம் கொஞ்சம் ஓரமா ஒதுக்கி வைங்க. நேற்று ஒரு குடும்பத்துல ஜெபிக்க வரும்போது சொன்னாங்க, நான் பல வருஷமா சர்ச்சுக்கு போற பிள்ளை தான், ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஆனா கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டேன் அப்படின்னாங்க. இன்னொரு குடும்பத்துல 20-25 வருஷமா ஊழியம் பண்றாங்க. ஆனால் பைபிள் எடுத்து வாசித்தா புரிய மாட்டுது. இன்னும் ஒரு தடவை கூட பைபிள் வாசித்து முடிக்கல அப்படிங்கிறாங்க. அப்படியும் சில குடும்பங்கள் இருக்கு. கர்த்தருடைய கிருபையினால ஆன்லைன் மூலியமா கேட்டுக்குவோம். எத்தனையோ குடும்பத்துல கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறாங்க. நமக்காக எழுதி கையில கொடுத்துட்டாரு. நம்ம பைபிள் எடுத்து வாசிக்கும் போதுதான் எது சத்தியம், எது பொய்,
நம்ம எந்த வழியில் போகிறோம், நம்மள்ட்ட என்ன மிஸ்டேக் இருக்குது, இன்னும் நம்ம எப்படி சீர்பொருந்தி எப்படி கர்த்தருக்குள்ளே பலப்படணும், எல்லாமே அறிந்து கொள்ள முடியும். என்னுடைய வாழ்க்கையிலலாம் நான் கர்த்தரை விட்டு தள்ளி போனவன். கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும்போது தெரியுது, மகா ஆழமான குழியில் கிடக்கிறேன். என்னை கர்த்தர் மட்டும்தான் தூக்கி எடுக்க முடியும். எந்த ஒரு மனுஷனும் என்னை தூக்கி எடுக்க முடியாது. கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்க ஆரம்பித்தேன். நான் சொல்கிறது எப்போன்னா 2014, 2015, 2016 அதிகமான கடன், அதிகமான பிரச்சனை, நிம்மதி இல்லை, தலைக்கு மேலே பிரச்சனை, மகா ஆழமான குழியில் கிடந்து என்னை காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பிச்சேன். கண்ணீரோடு பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சேன். இந்த 2 தான் என் வாழ்க்கையில். கண்ணீரோடு பைபிள் வாசித்தேன், கண்ணீரோடு ஜெபம் பண்ணேன். அவ்வளோதான். 2024 முடிய போகுது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் மகா ஆழமான குழியில் கிடக்கும்போது சொந்தக்காரங்களை எட்டி பார்ப்பாங்க, தெரிஞ்சவங்களை எட்டி பார்ப்பாங்க, யாரெல்லாம் ஃப்ரெண்டோ எல்லாரையும் தேடி பார்ப்பாங்க. ஆனால் ஒரு ஸ்டேஜில் பார்த்தா எந்திரிக்க முடியலையா, மகா ஆழமான குழியில் கிடக்கிறாங்களா, அதுக்கப்புறம் கர்த்தரை நோக்கி தேட ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படி தேடுனதுல ரவிராஜும் ஒரு ஆள். ஏன்னா சில குடும்பத்தில் ஆழமான குழியில் கிடப்பாங்க, எப்படி எந்திரிச்சு வரணும் தெரியாது. என் வாழ்க்கையில் நான் எப்படி திரும்ப எந்திரிச்சு வந்தேன், கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும் போது தெரியுது நான் ஒரு பாவி. அப்போ நான் என்ன செய்யணும், மனம் திரும்பணும். எப்படி மனம் திரும்பணும், வசனத்தின்படி என் வாழ்க்கை இருக்கணும், என்கிட்ட எத்தனையோ குறை இருக்குது அப்படின்னு சொல்லி என்னுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாமே அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்க ஆரம்பித்தேன். ஒரு மனுஷனை கர்த்தர் தூக்கி எடுக்கணும் அப்படின்னா முதல்ல மனம் திரும்பணும், கர்த்தர் பக்கம் மனம் திரும்பணும். நிறைய குடும்பத்தில் காலவில் இணைந்திருக்கிறீங்க, பிரச்சனை 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 பிரச்சனை, போராட்டம் போராட்டம் போராட்டம், இதை மட்டும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேள்வி கேட்குறேனே, கர்த்தர் பக்கம் மனம் திரும்பியாச்சா? அந்த ஒண்ணுல தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா என் வாழ்க்கையில் நான் அதைத்தான் கண்டுபிடிச்சேன். இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருக்கேன், இஷ்டம் போல தப்பா இருக்கேன், சரி முடியல, சரி வீட்டில் கடன் வந்துட்டு எல்லாம் நஷ்டம், சரி என்ன செய்யணும்? 2014 ஜாதகம் பார்த்தேன், என்னெல்லாம பார்த்தாச்சு, எல்லார்ட்டையும் போய் நின்னாச்சு. ஆனால் ஒரு ஸ்டேஜில் கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். கையில் பைபிள் எடுத்து வாசிக்கன்னா சும்மா வாசிக்கல, கடையில் இருக்கும்போது காலையிலேருந்து நைட்டு வரையும் உட்காந்து வாசிப்பேன். ஏன்னா வியாபாரத்தில் நஷ்டம், கடையில் மாந்திரியம், கடையில் சரக்கு இருக்காது. காலையிலேருந்து ராத்திரி வரையும் சும்மா இருக்கும்போது உட்காந்து பைபிள் வாசித்துட்டே இருப்பேன். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 8 மணி நேரம் 10 மணி நேரம் உட்காந்து பைபிள் வாசிக்கிறது. ஏன்னா எப்படி ஜெபம்னு எனக்கு தெரியாது. கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். மகா ஆழமான குழியிலிருந்து கர்த்தரை தேட ஆரம்பித்தேன். அதுதான் சொல்லிட்டு இருக்கேன், எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஒரு மனுஷன் 8 மணி நேரம் 10 மணி நேரம் பைபிள் எடுத்து வாசிக்கும்போது ஆவியானவர் பேச ஆரம்பிச்சிடுவார். இது என் வாழ்க்கையில் நான் அனுபவிச்ச காரியங்கள். ஒரு ஸ்டேஜில் பார்த்தா என்னோட வாழ்க்கை ஃபுல்லாக பொய்யா இருக்கு, வாயில் பேசுகிற வார்த்தையில் பொய்யா இருக்கு, எத்தனையோ காரியத்துகளில் குறை இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தேன், நான் கர்த்தருக்காக வாழணும், எப்படி மனம் திரும்பணும், எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி தேவன் பக்கம் மனம் திரும்ப ஆரம்பிச்சு. இது ஃபார்முலா. ஒரு மனுஷன் உலகத்தில் ஏதோ ஒரு பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருக்கான், அந்த மனுஷன் கர்த்தர் பக்கம் மனம் திரும்பிட்டான் அப்படின்னாலே அவங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம், குடும்பத்துக்குள்ள ஒரு விடுதலை, குடும்பத்துக்குள்ளே தேவ சமாதானம். கர்த்தர் இந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். எல்லாரை போல நானும் சராசரி மனுஷன்தான். நானும் வீட்டில் போய் படம் பார்ப்பேன், நாடகம் பார்ப்பேன், எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. என்னைக்கு இயேசு கிறிஸ்து ராஜா சொந்த ரட்சராக ஏற்றுக்கொண்டனோ
என்கிட்ட என்னெல்லாம் மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லி முதல்ல என் மனசாட்சி, அதுக்கப்புறம் ஆவியானவர், அதுக்கப்புறம் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும்போது, அப்புறம் நான் போகிற சர்ச்சில் எத்தனையோ காரியங்கள் மூலியமா ஆவியானவர் பேச ஆரம்பித்தார். அப்படியே மனம் திரும்ப ஆரம்பிச்சதுதான். இது ஏன் சொல்லி தரேன் அப்படின்னா, நிறைய குடும்பத்தில் கையில் பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டேங்கிறாங்க. வேதனையான காரியமா இருக்கு. ஒரு மனுஷன் நல்லா இருக்கணும்னு நினைச்சா முதல்ல கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும். கையில பைபிள் எடுத்து வாசிச்சாதான் எது தப்பு எது கரெக்ட்னு சொல்லி ஆவியானவர் நம்ம கூட பேசுவார். காலை வேளையில நான் ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு இருக்கேன். சில குடும்பத்துல கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க, ஜெபமும் பண்ண மாட்டாங்க, அப்படியே கிளம்பி போயிடுவாங்க. அவனோட வாழ்க்கையில எது நல்லது எது கெட்டது எப்படி தெரியும்? அம்மா அப்பா வார்த்தைக்கும் கேட்க மாட்டாங்க, மனைவி வார்த்தைக்கும் கேட்க மாட்டாங்க, சில குடும்பத்துல கணவர் பேச்சையும் கேட்க மாட்டாங்க, யாரு பேச்சுமே கேட்க மாட்டாங்க, பெரியவங்க பேச்சு கேட்க மாட்டாங்க. ஆனா கையில செல்போன் எடுத்து ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஃப்ரெண்டு வார்த்தையை மட்டும் கேட்பாங்க. அது போற வழி ஃபுல்லா கெட்ட வழியா இருக்கும். சில குடும்பத்துல ஃப்ரெண்டை நம்பி வெளியில கிளம்பி போயிடுவாங்க. அப்புறம் போய் பாவ வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அது அசுத்தமான வாழ்க்கையா இருக்கும். கர்த்தரை விட்டு தள்ளி போற பாவ வாழ்க்கையா இருக்கும். சில குடும்பத்துல மதுபானத்துல போய் சிக்கி கொள்றாங்க. சில குடும்பத்துல கஞ்சா பழத்துல போய் சிக்கி கொள்றாங்க. சில குடும்பத்துல விபச்சாரத்துல போய் சிக்கி கொள்றாங்க. காரணம் என்ன? எது நல்ல வழி எது கெட்ட வழி தெரிய மாட்டுக்கு. ஒரு மனுஷன் கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சாச்சுனாலே நிறைய காரியம் மாற்றம், எத்தனையோ காரியங்களை சொல்ல முடியும். முதல்ல தீமை எதுன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். தப்பான காரியம் எதுன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். சில குடும்பத்துல லஞ்சம் வாங்கி வாழ்ந்துட்டு இருப்பாங்க, பொய் சொல்லி வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அதிகமா வச்சு வித்துட்டு இருப்பாங்க, அநியாயமா சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க, அடுத்த சொத்தை கொள்ளடிக்குன்னு சொல்லியே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இது எல்லாமே மகா ஆழமான குழிதான். சில குடும்பத்துல பண ஆசை, பொருள் ஆசை, விக்கிர வழிபாடு, எத்தனை பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு மனுஷன் தேவன் பக்கம் மனம் திரும்பினா மட்டும்தான் விடுதலை, ஆரோக்கியம், சந்தோஷம், சமாதானம், நித்திய ஜீவன், பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள முடியும், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும், கிருபைகளை பெற்றுக்கொள்ள முடியும், வரங்களை பெற்றுக்கொள்ள முடியும், கனிகளை பெற்றுக்கொள்ள முடியும், நற்கிரியை செய்ய முடியும், நன்மை செய்ய முடியும், தான தர்மம் செய்ய முடியும், வெளிச்சத்தின் பிள்ளையா வாழ முடியும். நானும் உங்களே மாதிரி தானே. கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஆவியான கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். இது ஏன் காலையில சொல்லித்தரேன் அப்படின்னா, நிறைய குடும்பத்துல மகா ஆழமான குழியில கிடக்குறாங்கப்பா. எப்படி வெளியில வரணும்னு சொல்லி தெரியல. அதனாலதான் பேச வேண்டியிருக்கு. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் கூட சில நேரத்துல பழைய சுபாவங்கள், பழைய ஜென்ம சுபாவங்கள், மாம்ச கிரியைகள் தொடருது. ஞாயிற்றுக்கிழமை நல்லா பாட்டு படிச்சு ஜெபம் பண்ணிருந்தோம். மற்ற 6 நாள் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? இஷ்டம் போல வாழ்ற வாழ்க்கையா இருக்கு. நான் சர்ச்சுக்கு போவேன். அந்த சர்ச்சில் உள்ள ஒரு மூப்பர் எப்படி பார்த்தாலும் ஒரு 50 வயசு இருக்கும். சர்ச்சில் முன்னாடி பெஞ்சில் உட்காந்துருப்பாங்க. ஆனா திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை பார்த்தா ரோட்ல நின்று சிகரெட் அடிச்சிட்டு இருக்காரு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, மனமாற்றம் இல்லை, ரட்சிக்கப்படல. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில பாவம் தொடருதா, சத்துரு தொடர்றான். நல்லா நம்ம புரிந்து கொள்ளணும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் தொடருது அப்படின்னா சத்துரு கூட வந்துட்டு இருக்கிறான். அதனாலதான் நிறைய பிரச்சனை, நிறைய தடை, நிறைய போராட்டம், நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, மன அழுத்தம். அவர் தனிமையில உட்கார்ந்து புலம்பிட்டு இருப்பாங்க, கண்ணீர் வடிச்சிட்டு இருப்பாங்க. இதுக்கு பின்னாடி என்னது சொல்லி பார்க்கும்போது மகா ஆழமான குழியில கிடப்பாங்க, வெளியில தெரியாது. இந்த செய்தி நிறைய குடும்பத்துக்குள்ளே பிரயோஜனமா இருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஏன்னா ஒரு மனுஷனோட வாழ்க்கையில பாவ அடிமையில வாழும்போது அவனுடைய கண்ணு குருடாயிரும், வாழ்க்கை வெளிச்சமா இருக்காது, மன அழுத்தத்துல இருப்பாங்க, வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு துக்கத்துல இருப்பாங்க, வெளியே தெரியாது. சில குடும்பத்துல வாலிப பிள்ளைகள்
தவறான ஃப்ரெண்ட்ஷிப்பு, தவறான பழக்க வழக்கம், பல மணி நேரம் செல்ஃபோனில் யார்ட்டையாவது பேசி அடிமையாக மாறிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கையில் கண்ணீர் வாழ்க்கை, அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கையில் திருமண தடை, என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை வெளியே தெரியாது. மகா ஆழமான குழியிலே எங்கேயோ ஒரு இடத்துல சிக்கப்பட்டு நிம்மதி இல்லாம வாழ்ந்துட்டு இருப்பாங்க. என் சத்தத்தை கேட்டீர். யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்களோ, என் சத்தத்தை கேட்டீர். என் பெருமூச்சுக்கும் என் கூப்பிடுதலுக்கும் உமது செவியை அடைத்துக் கொள்ளாதேயும். யாரெல்லாம் இந்த காலவேளையிலே கர்த்தாவே உம்முடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டேன்னு சொல்லி அவரை நோக்கி யாரெல்லாம் கூப்பிடுறீங்களோ, உங்க எல்லாருக்கும் பதில் வரும். நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்று. அவரை நோக்கி நம்ம கூப்பிட்ட உடனே என்னதான் சொல்லுவார்? பயப்படாத, பயப்படாத. நிறைய குடும்பத்துல தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பு, தேவையில்லாத இடத்துக்கு போறது, தேவையில்லாத வீட்டுக்கு போறது, தேவையில்லாத குடும்பத்தோடு பழகிறது. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்களுக்கு ஒரு பயம், ஒரு திகில். ஒரு குடும்பத்துல ஜெபிக்க வரும்போது சொன்னாங்க, எனக்கு லேட்டா மேரேஜ் முடிஞ்சுது, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னாங்க. காரணம் என்ன? ஏதோ ஒரு காரியத்துல பயம் பயம் பயம். நீர் அணுகி பயப்படாதே என்றீர். ஆண்டவரே, என் ஆத்துமாவின் வழக்கை நடத்தினீர், என் பிராணனை மீட்டு கொண்டீர், என் உயிரை மீட்டு கொண்டீர். நிறைய குடும்பத்துல இப்ப என்ன தெரியுமா? பயம். பிரச்சனை ஃபுல்லா பயம்தான். காலை வேளையில தூங்கி எந்திரிச்சாச்சு, இன்னைக்கு இவ்வளோ கடன் இருக்கு, இவ்வளோ பிரச்சனைக்கு, இவ்வளோ போராட்டம் இருக்கு, கணவர் இப்படி இருக்காரு, பிள்ளை இப்படி இருக்காங்க, குடும்பம் இப்படி இருக்கு, ஒரே புலம்பல் தான். ஆனா வெளியில பார்த்தா தெரியாது. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா வெளியில எதுவுமே தெரியாது. அது வியாபாரமா இருக்கலாம், கம்பெனியா இருக்கலாம், விவசாயமா இருக்கலாம், ஆபீஸ் வேலையா இருக்கலாம், கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருக்கலாம். சில குடும்பத்துல ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, கர்த்தருக்காக ஊழியம் பண்ணிட்டு இருப்பாங்க. எத்தனையோ குடும்பத்தை நம்ம சொல்ல முடியும். பயப்படாதே என்று. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பயம் வருதா? வேண்டாம். தேவன் கூட இருப்பார். காலவேளை செய்தி என்ன தெரியுமா? பயப்படாதே. அந்த ஒரே வார்த்தை தான், பயப்படாதே. மகா ஆழமான குழியிலிருந்து எத்தனையோ குடும்பத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு இருக்காங்க. பயப்படாதே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் ஆத்துமாவின் வழக்கை நடத்தினீர், என் பிராணனை மீட்டு கொண்டீர், என் உயிரை மீட்டு கொண்டீர். கர்த்தாவே, எனக்கு உண்டான அநியாயத்தை கண்டீர், அநியாயம் நடந்துட்டு அதை கண்டீர் அப்படிங்க. என் நியாயத்தை தீரும், என் நியாயத்தை தீரும். என் பிரச்சனை என்னன்னு சொல்லி பாருங்கப்பா. நான் இவ்வளோ ஆழமான குழியில கிடக்கிறேன், எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை, எனக்கு இவ்வளோ பெரிய துரோகம் நடந்துட்டு, எனக்கு ஒரு அவமானம் வந்துட்டு, எனக்கு ஒரு நிந்தை வந்துட்டு, எனக்காக எனக்காக எனக்காக. நிறைய குடும்பத்துல இன்னைக்கு கூட அப்படிதான் புலம்பிட்டு இருக்கிறாங்க. சில குடும்பத்துலாம் யாருமே இல்லை. கர்த்தாவே, எனக்கு உண்டான அநியாயத்தை கண்டீர், என் நியாயத்தை தீரும். எனக்கு இப்படி ஒரு அநியாயம் நடந்துட்டு என் நியாயத்தை தீரும் சொல்லி அவரை நோக்கி புலம்பி ஜெபிக்கிற குடும்பம் எத்தனையோ குடும்பம் உண்டு. அவர் சர்வ ஞானி, அவருக்கு எல்லாம் தெரியும். சில குடும்பத்தில் நினைப்பாங்க, என் பிரச்சனை தேவனுக்கு தெரியுமா? அவர் உங்களை உருவாக்கி இருக்காரு, அவருக்கு எல்லாம் தெரியும். உங்க வீட்டுல என்ன பிரச்சனை, உங்க குடும்பத்துல என்ன பிரச்சனை, உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை, உங்க இதயத்துல நீங்க என்ன யோசிக்கிறீங்க, ஏன் இதயத்துல என்ன யோசிக்கிறேன், உலகம் ஃபுல்லா என்ன யோசிக்க அவருக்கு தெரியும். அவர் நம்முடைய இருதயத்தை உருவாக்கி வச்சிருக்காரு, நம்ம சரீரத்தை உருவாக்கி இருக்காரு, நமக்குள்ள ஆவியை தந்திருக்காரு. அவருக்கு எல்லாம் தெரியும். அவருடைய கையில தான் நம்முடைய ஜீவ சுவாசம் வச்சிருக்காரு. நான் என்ன தப்பு பண்ணேன், என் வாழ்க்கையில என்ன மிஸ்டேக் இருக்கு, எல்லாம் அவருக்கு தெரியும். சில குடும்பத்துல நினைப்பாங்க, 24 மணி நேரம் 24 மணி நேரம் பார்த்துட்டு தான் இருக்கிறார். ஒரு மனுஷன் பொய் பேசுறானா, உண்மையை பேசுறானா, தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றானா, இல்ல மனுஷனுக்கு பிரியமானபடி வாழ்றானா, எல்லாம் அவருக்கு தெரியும்பா. அவருடைய சமூகத்திலே, பாவியா என் மேல கிருபையா இருங்கப்பா, என்னை மீட்டுக்கொள்ளுங்கப்பா, என்னோட அக்கிரமம் என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னிங்கப்பா. அவருடைய பாதத்திலே மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பும் போது உடனே மன்னிக்கிறார்.
மன்னிக்கிறது தயவு பெற்றிருக்கிறார். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போமே, நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார்ல. காலைவேளை நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. தாவீதின் குமாரனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. மனுஷகுமாரனா வெளிப்பட்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. நல்ல போதகரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. நல்ல மேய்ப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்தவரே, அப்பா, விசேஷமாக எங்களுடைய ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. இந்த கால வேளையிலே எங்களை தாழ்த்திரோம்ப்பா, எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உங்க சமூகத்திலே எங்களை தாழ்த்திரோம்ப்பா. உங்க கிருபையினால் நிரப்புங்க, உம்முடைய பிரசன்னத்தால் மூடுங்க, உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, சத்துருக்கள் மேல அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க, ஜெபிக்கிற அபிஷேகம் ரெட்டிப்பா தாங்கப்பா. யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரங்களால் நிரப்புங்க. ரட்சிப்பின் வஸ்து தாங்க ராஜா, நீதியின் சால்வை தாங்கப்பா, துதியின் அபிஷேகம் நிரப்புங்கப்பா. எல்லா குடும்பமும் கொழுந்துடைய அக்னி பற்றி விடிட்டும். என்னுடைய இருதய மனக்கண்கள் தரங்க. யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ கிருபையின் வரங்களால் நிரப்புங்க, ஞான வரங்களால் நிரப்புங்க, தீர்க்கதரிசன வரங்களால் நிரப்புங்க. எல்லா குடும்பத்தையும் ஆசிரியங்க. குறைகள் குற்றங்களை மன்னித்து ஆசிரியங்க. எங்களுக்காக ஜீவ பலியானிகளே, எங்களோட அக்கிரமம், எங்களுடைய பாவம், எங்களுடைய மீறுதல் பாவம், எங்களுக்காக அடிக்கப்பட்டீங்க, எங்களுக்காக நொறுக்கப்பட்டீங்கப்பா. உம்மை நாங்கள் அழைக்கிறோம்ப்பா, உம்மை நாங்கள் அழைக்கிறோம்ப்பா. எங்களுடைய குறைகள் எல்லாம் மன்னித்து ஆசீர்வதிங்க. இந்த நாளை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கால வேளையிலே ஆஃபீஸுக்கு போகிறாங்க, கம்பெனிக்கு போகிறாங்க, வியாபாரத்துக்கு போடுறாங்க, விவசாயத்துக்கு போகிறாங்க, போர்ட்லேயும் போடுறாங்க. கால வேளையிலே வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்ரட்டரி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க, டாக்டர் ஜெபிக்கிறாங்க, நர்ஸ் ஜெபிக்கிறாங்க. எத்தனையோ குடும்பத்தில் ஐடி ஃபீல்டில் வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க வேலை பார்க்குறாங்க, வெளிநாட்டில் வேலை பார்க்குங்க, வேறு இடத்துல அப்பா டெய்லி பேஸ்க்கு வேலை பார்க்குறாங்க. எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். டீச்சர் ஜெபிக்கிறாங்க, பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க, ஃப்ளைட்டில் போகிறாங்க, டிரைவிங் லைனில் இருக்காங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்கள் பிள்ளைகளோட கர்த்தர் கூட இந்த ஆசிரியங்க. ஹாஸ்பிட்டலில் அவசர சிகிச்சையில் இருக்க குடும்பத்தை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பூரண சுகம் தந்து தீர்காய் சந்து ஆசீர்வதிக்க வேண்டும். எல்லா குடும்பத்தில் ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் இருக்காங்கப்பா, அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்கப்பா. யாரெல்லாம் காலவேளையில் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில், ப்ரைவேட் ஆஸ்பத்திரியில் அவசர சிகிச்சையில் அந்த குடும்பத்தை கர்த்தர் தொட்டு சுகமாக்கித்தாங்கப்பா, கர்த்தர் தொட்டு சுகமாக்கித்தாங்கப்பா. இந்த நாளிலும் நிறைய குடும்பத்தில் மன அழுத்தத்தோடு, வேதனையோடு, பிரச்சனையோடு, எந்தெந்த குடும்பத்தில் கண்ணீரோடு இணைந்திருந்தாங்களோ அவங்க எந்த மாதிரி ஒரு ஆழமான சூழ்நிலை சரிப்பா, தூக்கி எடுத்துருங்க. உங்களுடைய வார்த்தையில் ஜீவனும் வல்லமையும் இருக்குப்பா. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திங்க. கற்பத்தினுடைய ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனமிறங்கி ஆசிரியங்க. மாசமாக இருக்காங்க, தாயும் பிள்ளையும் ஆசிரியங்க. டெலிவரி போடுறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. உங்கள் பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருங்க. கால வேளையிலே அப்பா, யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறாங்களோ, திருநாள் கொண்டாடுறாங்களோ, கர்த்தர் அந்த குடும்பத்தை சந்திக்கணும், ஆசீர்வதிக்கணும். 100க்கு 100 அப்பா விசேஷம் அந்த வருஷத்தில் எல்லா காரியத்திலும் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய வல்லமை அப்பா உங்கள் பிள்ளைகளை நிரப்பட்டு ராஜா. அந்த வருஷத்தில் யாரெல்லாம் பிறந்தநாள் திருநாள் கொண்டாடுறாங்களோ, ஈசாக்கு அப்பா விதைக்கும் போது 100 மடங்கு ஆசீர்வதிப்பா. அதே போல் உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் 100 மடங்கு ஆசீர்வத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க ராஜா. பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, திருநாள் கொண்டாடுறாங்க, அந்த குடும்பத்தில் எல்லா காரியத்திலுமே கர்த்தர் கூட இருக்கணும். தாயின் தகப்பனுமா இருந்து ஆசிரியங்க. கற்பத்தினுடைய ஜெபிக்கிறாங்கப்பா, அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசிரியங்க. மனப்பூர்வமாக விசேஷமாக உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் என்னென்ன காரியம் தடை இருக்கோ அந்த தடையெல்லாம் நீக்கி அப்பா கற்பத்தினி ஆசிரியங்கப்பா. எத்தனையோ வருஷமாக ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்தில் டாக்டர்கிட்ட போய் செக்அப் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. அந்த குடும்பத்தை எல்லாம் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. சில குடும்பத்தில் வயசு அதிகமாகிட்டு போகுதுப்பா, கர்த்தர் ஆசிரியங்கப்பா. சில குடும்பத்தில் மாசமாக இருக்காங்க, தாயம்பிள்ளையும் ஆசிரியது கிருபைக்கா நன்றி 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 நன்றி.
டெலிவரி போடுறாங்கப்பா, அந்த குடும்பத்தை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து கிருபைக்காக நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா. உங்க பிள்ளைகளோட கூட இருந்து விசேஷமா நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்கப்பா. சாட்சி சொல்ல கர்த்தர் கிருபை செய்யுங்க. சில குடும்பத்திலே அப்பா பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு இருக்கு. நல்ல ஒரு குடும்பமா தாங்க, ரட்சிக்கப்பட்ட குடும்பமா தாங்க ராஜா. சில குடும்பத்திலே காலவெளில ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் என்னோட வாழ்க்கையில் உள்ள எல்லா தடையெல்லாம் நீக்கி போட வேண்டும்னு ஜெபிக்கிறாங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில திருமண காரியத்துக்கு என்னென்ன தடை இருக்கோ தடையெல்லாம் நீக்கி போட்டு நல்ல ரட்சிக்கப்பட்ட குடும்பமா தாங்க. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் பல காரியத்திலே சமாதானம் இல்லாமல் வாழக்கூடிய குடும்பங்கள் உண்டு. டைவர்ஸு, கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்லி பல பிரச்சனை. சில குடும்பத்தில் விக்கிர வழிபாடு, மாந்திரிகம், பில்லி சுனி ஏவல கட்டப்பட்ட நிலைமை. சில குடும்பத்திலே தவறான பழக்கவழக்கங்கள், சிகரெட் பழக்கம், புகையிலை, கஞ்சா பழக்கம். சில குடும்பத்தில் மதுபான அடிமை, சில குடும்பத்தில் விபச்சார அடிமை. எந்தெந்த குடும்பத்தில் பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அந்த ஜனங்களை மீட்டெடுங்க, அந்த ஜனங்களை மீட்டெடுங்கப்பா. கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. அந்த நாளில் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்துக்கும் அவங்களுடைய இதயத்துக்குள்ள தேவ சமாதானம் உண்டாகட்டும்ப்பா. எங்களுடைய பாவத்துக்காக மரித்து வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து ராஜாவை நாங்கள் ஆராதிக்கிறோம்ப்பா. அப்பா உம்முடைய ஜீவனத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. வாலிப பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள், ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிங்க. நல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. காலவெளியில் சில குடும்பத்தில் முதியோர் இல்லத்தில் இருக்காங்க, சில குடும்பத்தில் தனிமையாக இருக்காங்க, திக்கற்ற பிள்ளையாக இருக்காங்க, ஏழை எளிய ஜனமாக இருக்காங்க. யாருமே இல்லை, அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்கப்பா. உங்கள் பிள்ளையரோட கர்த்தர் கூட இருந்து அவங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றித்தாங்க. சில குடும்பத்தில் என் பிள்ளைகள் பார்க்க மாட்டேங்குது, சில குடும்பத்தில் என் பேரன் பேத்தியை பார்க்கலன்னு சொல்லி வேதனைப்படுறாங்க. அந்த குடும்பத்துக்குள்ள எல்லா தடையெல்லாம் நீக்கி கர்த்தர் ஆசீர்வதிங்க. தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமா இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தை கர்த்தர் கூட ஆசிரியப்பா. உங்க கரத்துல அர்ப்பணிக்கணும் ராஜா. அந்த நாளிலும் விசேஷமாக எத்தனையோ குடும்பத்துல வீடு கட்டுற காரியத்துல தடையா இருக்கு. சில குடும்பத்திலே அப்பா வாழ்க்கையில எதை செஞ்சாலும் தடையா இருக்கு. அந்த எல்லா தடையெல்லாம் நீக்கி போட்டு உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில எல்லா தடையெல்லாம் நீக்கி மறுபடியும் வாசல் திறந்து விடுங்க. தேவ சித்தத்துக்குள்ள நாங்க வரணும்ப்பா. இந்த நாளிலும் நாங்க தேவ சித்தம் இல்லாத யாரையும் பார்க்க வேண்டாம்ப்பா. உமக்கு பிரியமில்லாத இடத்துக்கு நாங்கள் போகக்கூடாதுப்பா. உங்கள் இரத்த கோட்டைகளை எங்களை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்கப்பா. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தோட முத்திரை போடுங்க ராஜா. பகலிலே மேகஸ்தம்பமும் இரவில் அக்னி ஸ்தம்பமும் கர்த்தரையும் கூட வாங்க ராஜா. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். சில குடும்பத்தில் அதிகாலை வேளை தாழ்த்துறங்கப்பா. இந்த நாளில் சுயம் சாகட்டும், 4 வார்த்தை சாகட்டும், ஜென்ம கிரியை அழிக்கப்படட்டும், மாம்ச கிரியை அழிக்கப்படட்டும், இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் அழிக்கப்படட்டும். எந்தெந்த குடும்பத்துக்கு விரோதமாக எந்தெந்த ஆவியல் போராடி கொண்டிருக்கும் இந்த தந்திரமான ஆவிகள், வலு சர்ப்பத்து கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க, வெளிநாட்டில் இருக்கிறாங்க. அவங்க இருக்கிற இடத்துல என்னென்ன உபத்திரம் இருக்கோ, என்னென்ன பிரச்சனை இருக்கோ, என்னென்ன பாடுகள் வழியில கடந்து போறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்கப்பா. சில குடும்பத்துல லட்சக்கணக்கு கடன், கோடி கணக்க கடன். சில குடும்பத்திலே வாழ்க்கை ஃபுல்லா கடன்லயே போயிட்டு இருக்குப்பா. அந்த குடும்பத்தை சந்திங்க, அந்த குடும்பத்தை சந்திங்க, அந்த குடும்பத்தை சந்திங்க, அந்த குடும்பத்தை சந்திங்க. கர்த்தர் சந்திங்க, கர்த்தர் சந்திங்க, கர்த்தர் சந்திங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திங்கப்பா. எத்தனையோ குடும்பத்துல இணைந்திருக்காங்க. அவனோட வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனை இருக்கும், என்னென்ன போராட்டம் இருக்கும், எல்லா பிரச்சனையும் கர்த்தர் சந்திங்கப்பா. காலவேளையிலே யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அந்த எல்லா குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படட்டும் ராஜா. கர்த்தருடைய நாமம் மட்டும் மேம்படட்டும். எத்தனையோ இடத்துல அப்பா காலவேளையில இணைந்திருக்கிறாங்க, புதுசா இணைந்திருக்காங்க, புதுசா ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. சில குடும்பத்திலே விக்கிர வழிபாடுல அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும். எல்லா தேசத்திலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை அப்பா பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். அந்த கிருபை தாங்க ராஜா. வாலிப பிள்ளைகள், வாலிப பையன் கர்த்தருக்காக எழுமணும்ப்பா. சுவிசேஷம் அறிவிக்கிற அப்பா அந்த குடும்பங்களை எழுப்புங்கப்பா. தேசத்துக்குள்ளே அப்பா சத்தியத்தை அறிவிக்க ஜனங்களை எழுப்புங்கப்பா. கடைசி காலத்திலே அப்பா எத்தனையோ பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. கடைசி காலத்துல நாங்கள் கர்த்தருக்காக எழுமன் ராஜா. கர்த்தருடைய வருகையில நாங்கள் காணப்பட வேண்டும். எல்லா குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கும் ராஜா. இந்த நாளிலும் பிதாவின் சுத்தம் செய்ய எங்களை தாழ்த்த முடியும். சில குடும்பத்துல தாழ்த்துறாங்கப்பா. அப்பா பரிசுத்தமா வாழ கிருபை தாங்கப்பா. நன்மை செய்ய கத்த கிருபை தாங்க ராஜா.
24 மணி நேரம் விசேஷமாக இடைவிடாமல் ஜெபிக்கக்கூடிய கிருபை தாங்கப்பா. எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செலுத்த கிருபை தாங்கப்பா. யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ அவங்களுடைய இதயத்துக்குள்ள எல்லா பாரத்தையெல்லாம் நீக்கி எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க கிருபை தாங்க ராஜா. இந்த நாளை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவனர்லி அப்போ பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் உங்கள் பாதவில்லை சாஷ்டாங்கமாக அர்ப்பணித்து கெஞ்சி கேட்குறோம்ப்பா. அப்பா, எல்லா குடும்பத்தை கத்தர் ஆசிரியங்க. அடியேன் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கணும் ராஜா. இரவு மூலமாக ஜெபியோட குடும்பத்தை கத்தர் சந்திங்க. அவனுடைய மன விருப்பத்தை கத்தர் நிறைவேற்றித்தாங்க. யாரெல்லாம் பொருத்தனை பண்ணி அப்பா இந்த வருஷத்தில் வேதத்தை வாசித்து முடிக்க வேண்டும் தீர்மானம் பண்ணியிருந்தாங்களோ வேதத்தை வாசித்து முடிக்க கத்தர் கிருபை செய்யுங்க. கத்தர் பொறுப்படுத்துங்க. கத்தருடைய நாம மட்டுமே விடட்டும். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய இதோட அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரும் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எங்களுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய வம்சத்தையும் உங்களுடைய தலைமுறையும் சகல காரியத்திலும் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீங்கள் ஒருவேளை ஜெபிக்க விரும்பினால் 9363064181 நம்பருக்கு உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.